வணக்கம் நண்பர்களே. நாம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி மெஷின் மாதிரி ஓடி ஆடி பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சம்பளம் வந்த உடனேயே கொஞ்ச நாள்லயே அது செலவாயிடுது. எப்படி பணம் செலவாகுதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம். நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பல வகையில கஷ்டப்படுறோம். எப்படிடா நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பணத்தை சம்பாதிப்போம். ஆனா அந்த பணம் நமக்கு தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை சரியான ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னா அந்த பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். நம்ம செலவு போக மீதி மிச்சம் இருக்கிற பணத்தை ஒரு சேமிச்சு வச்சு அதை நம்ம எதிர்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில நம்ம திட்டமிட்டோம்னா அது நமக்கு பிற்காலத்துல உதவும். அப்படி திட்டமிட்டும் சில சமயத்துல நமக்கே தெரியாம அந்த பணம் நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். இந்த பரிகாரம் என்னுடைய நண்பர் மூலியமா, அதாவது அவருடைய பெயர் சர்மா, அவர் மூலியமா எனக்கு கிடைச்சது. அவருடைய சம்மதத்தின் பேர்ல இந்த பரிகாரத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பரிகாரம் பல பேருக்கு சொல்லி அதனால பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த பரிகாரம் வேலை செய்யுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த பரிகாரம் எப்படி பண்றதுன்னு நாம பார்க்கலாம். இப்போ இது ராசி சக்கரம். இது காலபுருஷனுடைய லக்னம். இந்த லக்னத்துக்கு 11ஆம் வீடு கும்பம். அந்த 11ஆவது வீடு சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவான் நியாயவான். நியாயமான வழியில நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்திற்கு அவரு உறுதுணையா இருப்பார். ரெண்டாவது, இந்த கும்பம்ங்கிறது இந்த காலபுருஷ லக்னத்துக்கு 11ஆம் வீடா வரும். அந்த 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம். அதே மாதிரி நியாயமா என்ன நினைக்கிறாரோ அது நிறைவேற இடம். இந்த கும்பராசி சதய நட்சத்திரம் இருக்கு. இந்த சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த கும்பம் ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம்னா நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அது அப்படியே ஸ்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம், சேமிச்சு வைக்கிறோம்னா அந்த சேமிப்பு ஸ்திரமா நம்ம கிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பணம் எண்ணிக்கை 100 இருக்கணும். 100ங்கிறது ஒரு முழுமையான எண். அதனால 100 நோட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஒரு கட்டு நீங்க எடுத்துக்கணும். அந்த கட்டை சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்க பாக்கெட்லயோ இல்ல உங்க பர்ஸ்லயோ இல்ல உங்க ஹேண்ட்பேக்லயோ அதை வச்சுக்கணும். அந்த சதய நட்சத்திர நாள் ஃபுல்லா அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கணும். இப்படி செய்யும் போது அந்த பணத்தோட ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட உங்க மேல படுற மாதிரியே இருக்கும். அப்போ அதை அப்படியே செலவு பண்ணிடக்கூடாது, பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அடுத்த மாசம் அதே சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு இப்ப நான் சொன்ன மாதிரியே திருப்பியும் அந்த ஒரு நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது அடிக்கடி பண்ணும்போது அந்த பணக்கட்டு நமக்கு பணத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னட்டா வேலை செய்யும். இதனால பணத்தை ஈர்த்து நமக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராகுனாவே அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, எதிர்பாராம வரவு, இதெல்லாம் ராகு பகவான் குறிப்பாரு. இந்த சதய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை ரெகுலரா பண்ணும்போது அந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்து மூலியமா நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் கொடுப்பாரு. அதனால நீங்க இந்த பரிகாரத்தை மாதம் செஞ்சு பயனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.